ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக்கு தான் பார்க்க போகிறோம். இது அவனே இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். செம்ம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கேக் பண்ணுறதுக்கு காசும் ரொம்ப செலவும் ஆகாது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். பஞ்சு போல் சாஃப்டான கிறிஸ்மஸ் கேக்கை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ய முடியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கு பண்ணுறதுக்கு இந்த நட்ஸ் தான் யூஸ் பண்ணல. உங்கள்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா நட்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிவி எடுத்திருக்கேன். இதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கில் கொஞ்சம் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அதிகமாகவே போடணும். நமக்கு ஒவ்வொரு வாய் நம்ம சாப்பிடும்போது நட்ஸும் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸோடு சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்டோர்லலாம் நமக்கு செரி பாக்ஸில் விற்பாங்க. பார்த்தீங்கன்னா கேக்கு மேலே நமக்கு லாஸ்ட்டில் கோட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த செரி தான் நான் எடுத்திருக்கேன். டுட்டி ஃப்ரூட்டி நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டுட்டி ஃப்ரூட்டி போடணும். அப்போ தான் நமக்கு அந்த சாப்பிடும்போது கேக்குள்ள டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த டுட்டி ஃப்ரூட்டி பெரிய பெரிய கடைகள்லாவே நமக்கு விற்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பச்சை கலரில் இருக்கிற உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். அதே மாதிரி கருப்பு கலரில் இருக்க உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த போட்டிருக்க நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு பழத்தை நம்ம ஜூஸாக பிழிஞ்சிட்டு அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி வெறும் ஜூஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி போயிருக்கும். நம்ம கேக்லேயுமே நமக்கு சாப்பிடும்போது அந்த ஜூஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். நம்ம நட்ஸு எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போ கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நம்ம போட்டுக்க நட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நட்ஸு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது கேரமலைஸ் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். லைட்டாக நார்மல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்டவ்வை வச்சுட்டு இதை நம்ம ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போதே நமக்கு நல்லா கலர் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கரண்டி லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லாவே நமக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிக்கும். கேரமலைஸ் பண்ணி ஊற்றுனீங்கன்னா நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் கேரமலைஸ் பண்ணி ஊற்றுறேன். இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக அந்த சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிங்கனாலும் நமக்கு இந்த மாதிரி கலர் வரும். நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியே சேர்க்காமல் கரண்டியை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்ல கலர் மாறிடும். இது மேலே லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லிக்விடாக வர ஆரம்பிக்கும். இப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கேரமல்ஸ் எல்லாமே நமக்கு கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு கரண்டிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம இந்த பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இது தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு கெட்டியாகிடும். கெட்டியாகிடுச்சுன்னா நமக்கு கேரமல்ஸ் எல்லாமே நமக்கு சர்க்கரையாக ஆரம்பிச்சிடும். அதனால லைட்டாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப நேரம் இதை கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக நமக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கேக் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். அதனால் 1 கப் அளவுக்கு சால்ட், உப்பு எடுத்துருக்கேன். இந்த உப்பை இட்லி பேனில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இட்லி பேனில் தான் நம்ம செய்யணும் கிடையாது. குக்கர், அதேமாதிரி நார்மல் பேன் எதில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். இந்த உப்பு நான் ஏற்கனவே நிறைய தடவை கேக் பண்ணி நான் யூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க உப்பு. உங்ககிட்ட இந்த மாதிரி உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக கூட உப்பு சேர்த்துக்கலாம். அந்த உப்பை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த உப்பு யூஸ் ஆகும். இந்த மாதிரி உப்பை முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி நீங்கள் வச்சுட்டு டக்குன்னு கேக் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமே குக் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நான் உப்பை போட்டு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது ஜலிச்சிக்கலாம். எல்லாமே ஜலிச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கெட்டியே இல்லாமல் நமக்கு திரியே இல்லாமல் இருக்கும். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஏதாவது எசன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி நமக்கு நிறைய வருது. அந்த மாதிரி எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொக்கோ பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் கலராகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம போட்டிருக்க பொருளெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சிங் பவுலில் நம்ம ஜலிச்ச எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு
உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு உப்பு கண்டிப்பாக உப்பு போடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் கிட்ட குக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா இல்லைனாலும் பரவாயில்ல, குக்கிங் சோடா இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அப்போ தான். இல்லைனாலும் நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டுன பால் சேர்த்துருக்கேன். இதோட பாலோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பால் எந்த கப்பில் நான் அளவு எடுத்திருந்தேனோ அதே கப் அளவுக்கு பாதி வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து ஆயில் சேர்க்கணும். ஸ்மெல்லிங் இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலில் தான் ஸ்மெல்லிங்கே இருக்காது. இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கால் வச்சு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் விஸ்க் தான் வச்சு மிக்ஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மலாக ஸ்பூன் அந்த மாதிரி கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியே இல்லாமல் நம்ம அதை கரைச்சி எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த மிக்சிங் பண்ணும்போது நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து 1 கப் அளவுக்கு பாலும் ஆயிலும் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நம்ம வந்து ஜூஸில் வந்து ஊற வச்சுருந்தோம். அதே மாதிரி சுகர் வந்து கேரமல்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதோடது நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரமல்ஸ் பண்ண தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கேரமல்ஸ் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த சுகர் சிரப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்க அளவில் எனக்கு இந்த சுகர் சிரப்பே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்த சுகர் சிரப்பு ஊற்றி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகர் வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் அதோடு சேர்த்து நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஊற்றிருக்க பொருள் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணலை. அதே மாதிரி இது ரொம்ப திக்காக இருக்கவும் கூடாது, ரொம்ப வந்து லிக்விடாக இருக்கவும் கூடாது. கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குக்காகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கேக்குக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேக் பேனில் அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கீ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஆயில் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாக நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணும்போது கேக் வந்து நமக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நமக்கு தனியாக அப்படியே வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நெய் சேர்க்குறோம். அதே மாதிரி நெய் வந்து ஃபுல்லாக அந்த சைடில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பேன்லேருந்து நம்ம எடுக்கும்போது கேக்கு நமக்கு ஒட்டாமல் நமக்கு வரும். கேக் பேனில் வந்து நான் பட்டர் ஷீட் மட்டும் நான் வந்து கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் மேலேயும் இந்த மாதிரி நெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் மிக்சிங் பவுல், அது எல்லாத்தையும் நம்ம வந்து கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கேக் மிக்சிங் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கணும். சின்ன சின்ன பபுள்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேக் பேனை வந்து லைட்டாக அந்த மாதிரி தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலாப்பில் வந்து நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு எது வேணாலும் நீங்கள் மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கேக் வந்து நம்ம சாப்பிடும்போது நட்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இந்த கேக் நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸ் கேக்கு கண்டிப்பாக வந்து எவ்வளோ நட்ஸு போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடும்போது நமக்கு அந்த நட்ஸோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தேவையான அளவுக்கு எல்லா நட்ஸும் சேர்த்தாச்சு. டுட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட மேலாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து நிறைய நான் போட்டுட்டேன். அதனால் நான் வந்து டுட்டி ஃப்ரூட்டி மட்டும் நான் வந்து போடலை. மற்ற நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் உப்பு. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் பண்ண தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு இது ப்ராப்பராக எல்லாமே நல்லா வெந்து வரும். இந்த கேக்கு குக் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு 1 ஹவர் கழிச்சு இதை எடுத்திங்கன்னா ப்ராப்பராக நமக்கு கேக் எல்லாமே வெந்துடும். அதேமாதிரி ஓவர் குக் பண்ணிட்டீங்கனாலும் கேக் வந்து ரொம்ப ஹார்டாகவும் ஆகிடும். அதனால் பார்த்துட்டு நமக்கு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 50 மினிட்ஸ் மட்டும் நான் குக் பண்ணி நான் எடுக்க போகிறேன். நல்லா இது வேகட்டும். 50 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. இட்லி பேனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த கேக்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. கேக்கு குக் ஆகிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சியால் வந்து கேக்கை வந்து லைட்டாக ஹோல்ஸ் போட்டு பாருங்கள். அந்த குச்சியில் நமக்கு சுத்தமாக மாவே இல்லைன்னா கேக்கு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 50 மினிட்ஸ் ஆகியும் உங்களுக்கு 1 ஹவர் ஆகியுமே கேக்கு குக் ஆகலாம். திரும்பி வந்து நீங்கள் கேக் வந்து குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு 50 மினிட்ஸில் கேக் வந்து வெந்துருச்சு. இதை நான் வந்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதே மாதிரி சூடாக இருக்கும்போது இந்த கேக் பேனை மட்டும் மாற்றிடாதீங்க. ஏன்னா வந்து கேக்கு வந்து நமக்கு அந்தளவுக்கு கரெக்டாக ஷேப்பாக வராது, உடைய ஆரம்பிச்சிடும். இந்த கேக் ஆறுறதுக்கும் 1 ஹவர் கிட்ட ஆகும். 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் பேனை வந்து சுற்றி வந்து கத்தியால் வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு கவுத்தி விட்டிங்கன்னா போதும். கேக்கு அழகாக சூப்பராக நம்ம கையில் வந்து விழுந்துடும். நான் வந்து பட்டர் ஷீட் அடியில் போட்டிருந்ததுனால நான் வந்து அதை பிரித்து எடுத்துக்கிறேன். கிறிஸ்மஸ் வந்துருச்சா, கடைகளில் இனிமேல் கேக் வாங்காதீங்க. வீட்லேயே ஈஸியாக அவனே இல்லாமல் நம்ம செய்யலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் வந்து எந்தளவுக்கு குக் ஆகிருக்கு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது.
கேக் வந்து சுத்தமாக மாவே இல்லாமல் நல்லா வெந்திருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை நான் வந்து பாருங்கள், நான் அப்படியே ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். 2 பக்கமும் நல்ல சாஃப்டாக இருக்குது. மீதி இருக்கிற கேக் எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ப்ளம் கேக் எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்குக்கு அவனே தேவையில்லை, வீட்டிலேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். கம்மியான செலவில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.